அனைத்திலும் ஆட்சி செய்யும் அன்புரு வல்லலே அர் ரஹ்முர் ராஹிமீனே உன்னலையா புகழ் போற்றி அல்ஹம்துலில்லா. எரியும் பாலையும் குளிர்ந்த நிலவாக்கி அறிவின் திசையெல்லாம் ராஜவுல வந்த கண்ணலே கனிசுவையே காசிம் முஸ்தபா நபியே தங்கள் மீது எங்கள் அன்பு காணிக்கை சுமர்வனமாகட்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் தற்போது நாயகத்தின் நற்பண்புகளை பற்றி சிறிது விவரிக்க முன் வந்துள்ளோம். இன்ஷா அல்லாஹ். மனிதனின் செயல்கள் அவனுடைய மனநிலையை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவை. ஒரு மனிதனின் மனப்பான்பு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அவனுடைய செயலை பார்த்து எளிதில் தீர்மானித்து விடலாம். மனதில் தோன்றும் எண்ணம் தான் செயலாக உட்படுகிறது. ஆக குணத்தின் பிரதிபலிப்பே செயல். குணச்சீலர்களிடமிருந்து துர்ச்செயலை எதிர்பார்க்க முடியாது. ஒரு மனிதனின் உள்ளம் எந்த அளவிற்கு தூய்மை பெறுகிறதோ அந்த அளவிற்கு தான் அவனிடமிருந்து தூய செயல்கள் வெளிப்படுகின்றன. அத்தகைய குணத்திற்கு சொந்தமான நம் உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நற்பண்புகளையும் நற்செயல்களையும் கொடுத்தருமாறு இறைவனிடம், இறைவனே என் குணத்தையும் செயலையும் சிறந்து விளங்கச் செய்வாயாக என்று அடிக்கடி பிரார்த்திப்பார்கள். இறை தூதரின் இந்த பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்து திருக்குர்ஆனை அளித்தான். திருக்குர்ஆனில் உள்ளவை அனைத்துமே என்று நம்மால் பதில் சொல்ல முடியும். நம் பிராட்டியான ஐஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறும்போது திருக்குர்ஆன் போதித்த நற்பண்புகள் அனைத்துமே திருத்தூதரிடம் இருந்தன என பகர்கின்றார்கள். திருத்தூதர் அவர்கள் பண்பு நிறைந்த தங்கமானவர்கள். பின்னர் அந்த தங்கமகில உலகத்திற்கும் முன்னொலியே அழிந்தனர். திருத்தூதர்கள் குர்ஆனால் பண்பட்டிருந்தார்கள். திருத்தூதர்கள் குர்ஆனால் பண்பட்டிருந்தார்கள். பின்னர் அவர்கள் குர்ஆனின் உதவியால் மக்கள் அனைவரையும் பண்படுத்தினார்கள். இதனால்தான் நற்பண்புகளை பாரில் பரப்பவே நான் அனுப்பப்படுகின்றேன் என்று திருத்தூதர் அவர்களே கூறினார்கள். சீர்குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் மத்தியில் இஸ்லாமிடம் பேசுகிறது. நற்குணங்கள் நற்செயலாக பலதரப்படுகின்றன. நல்ல முறையில் பழகுவது, இன்மையாக உரையாடுவது, ஆடம்பட்ச முறையில் வாழ்க்கையை நடத்துவது, உணவையும் செல்வத்தையும் தர்மம் செய்வது, எதிர்ப்படும் முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்வது, இவை அனைத்தும் நற்பண்புகள் ஆகும். முஸ்லிம் ஒருவன் நோயில் இருந்தால் அவன் நல்லவனாயிலும் தீவனாயிலும் அவனை பார்த்து வர வேண்டும். முஸ்லிம் ஒருவரின் ஜனாசா சுமந்து செல்லும் போது பின்பற்றி செல்ல வேண்டும். இவை இரண்டு மகத்தான பண்புகள் ஆகும். அன்னலார் மக்களின் மத்தியில் சகல நன்மையோடும் வீராணரோடும் வாழ்ந்து வந்தார்கள். நீதியும் நேர்மையும் அவர்களிடம் ஒட்டி வளர்ந்திருந்தன. களங்கமில்லாத வாழ்க்கைக்கு அவர்கள் ஒரு பிரதிபிம்பம். தயால சிந்தை வேரூன்றி படர்ந்திருந்தது. இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்லும் போது அவர்களிடம் ஒரு தங்க காசு வெட்டி நாணயம் கூட இருக்காது. அவ்வளவு தூரம் அவர்கள் தர்மம் செய்து விடுவார்கள். தம்மிடமுள்ள அனைத்தையும் இறைவழியில் செலவிட்டு விடுவார்கள். அப்படி ஏதேனும் மிஞ்சி இருந்தால் பணம் தேவையுள்ள ஒரு மனிதனை தேடி பிடித்து அவனுக்கு உதவி செய்வார்கள். இதன் பிறகுதான் அவர்கள் படுக்கைக்கு செல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் விடவும் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார சிந்தனை பெற்றிருந்தார்கள். அவர்கள் தயாரத்தின் கொன்று என்றால் மிகையாகாது. எல்லோரையும் முந்திக் கொண்டு எல்லோரையும் விடவும் அதிகமாக அவர்கள் தர்மம் செய்தார்கள். குறிப்பாக ரமலான் மாதத்தில் அவர்கள் தங்குத்தடையின்றி வாரி இணைந்தார்கள். சுயநலத்தை எண்ணியும் பாராமல் மக்களுக்காகவே வாழ்ந்தார்கள். மக்களின் நலத்தை தம் நலமாக கருதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு வரம் பெற்றது. அவர்கள் பொதுநோக்கோடு பார்ப்பவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். பொதுவாக அவர்கள் விண்ணின் மனிதராகவே காட்சி அளித்தார்கள். உண்மையை அறிந்து கொண்டவர் அவர்கள் அவசியம் விரும்புவார்கள். மனிதனின் நட்பிற்கும் மனப்பான்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைந்து கிடைந்தன. திருத்தூதர் அவர்களுக்கு இயற்கையிலேயே வெட்க உணர்வு அதிகமாக இருந்து அவர்கள் யாரையும் நேர்பட்டு பார்ப்பது கிடையாது. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல்
இல்லாமல் எல்லாருடைய விருந்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். அன்பளிப்பை நிராகரிக்க மாட்டார்கள். சிறிதளவு அமுதாயினும் ஏற்றுக்கொள்வார்கள். வசனை பொருட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் விரும்பினார்கள். ஏழைகளோடு அமர்ந்து உரையாடினார்கள். எளியவர்களோடு உட்கார்ந்து உணவருந்தினார்கள். பண்புள்ளவர்களை மதித்தார்கள். பந்துகளை ஆதரித்தார்கள். சிறு பஞ்சம் படைத்தவர்களுக்கு பெருமதிப்பு அளித்தார்கள். பந்துகளை விட குணத்தில் சிறந்தவர்களாக திருத்தூதர் உள்ளத்தில் எப்போதும் இடம் இருந்தது. அவர்கள் அன்னலார் அதிகம் விரும்பினார்கள். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முனையில் இருந்தார்கள். எதிரிகளின் அக்கிரமச் செயல்கள் பெருகி கொண்டன. திருத்தூதர் அவர்களே, இவர்கள் இப்படி அட்டூழியம் செய்கிறார்களே, தாங்கள் சவிக்க கூடாதா என்று யாரோ கேட்ட அந்த அன்பு மனிதர் புன்னகை புரிந்தார்கள். நான் மக்கள் மீது அன்பு செலுத்தக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு பாதகமாக பிரார்த்திப்பதற்கல்ல என்று விடை அமைதியாக வெளிப்பட்டது. 2 காரியங்கள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அதே எளிதானதே தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு நிபந்தனை, அந்த எளிதான காரியத்தில் தீமை கலக்காதிருக்க வேண்டும். தீய செயல்களை விட்டு அவர்கள் வெகு தூரம் விலகி இருந்தார்கள். பந்துகளை வெதுத்துவதுக்குவது அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று. தம்மை நாடி வந்தவர்களுக்கு அவர்கள் ஒத்தாசை புரிவார்கள். நண்பர்களை கண்டால் கைகுலுக்குவது, இரு கரங்களால் கைகோர்க்க அவர்களின் 6 பண்புகளில் ஒன்று. நீண்ட நேரம் கைகோர்த்திருப்பார்கள். ஒருவருடன் கைகோர்த்து ஆரம்பித்து விட்டால் அவர் விடும் வரை கையை விடமாட்டார்கள். உட்காரும் போதும் எழுதி நிற்கும் போதும் இறைவனை தூதிப்பார்கள். தொழுது கொண்டிருக்கும் போது யாரேனும் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டால் அண்ணல் அவர்கள் விரைவாக தொழுகையை முடித்து கொண்டு வந்து உங்களுக்கு என் உதவி தேவை என வினவுவார்கள். உதவி புரியும் படலம் முடிந்ததும் மீண்டும் இறை வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் மௌனமாகவே இருந்தார்கள். தேவையில்லாமல் அவர்கள் பேசுவதில்லை. பேசத்தகாதவை எதையும் அவர்கள் பேச மாட்டார்கள். திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாத நேரத்தில் நண்பர்கள் பேசிக்கொள்வார்கள், வாதம் புரிவார்கள். இந்த வாத அரங்கிற்கு தூதரே நீதிபதி. அவர்களுக்கு எதிரில்தான் தர்க்கம் நடைபெறும். தர்க்கம் முடிந்ததும் அன்னலாரின் உபதேசம் நடைபெறும். அன்னலார் முகத்தில் பெரும்பாலும் புன்னகையே தவழும். நண்பர்களை பார்த்து சிரிப்பார்கள். நண்பர்கள் பேச்சை கேட்டு அதிசயப்படுவார்கள். நண்பர்களோடு தானும் உரையாடுவார்கள். சில நேரங்களில் கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரிப்பார்கள். அன்னலாருக்கு முன்னால் நண்பர்கள் இறைந்து சிரிக்க மாட்டார்கள். புன்முறுவல் பூப்பார்கள். இது இறை தூதருக்கு கொடுக்கப்படும் கண்ணியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை சாப்பிடுவார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு சாப்பிடுவார்கள். பலருடன் சேர்ந்து உண்பதை பெரிதும் விரும்புவார்கள். கால்களை மடக்கி மிகவும் மரியாதையுடன் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். கொதிக்கும் உணவை அவர்கள் விரும்புவது இல்லை. இறைவன் நமக்கு நெருப்பை உணவாக்கவில்லை. இதனுடைய ஹுஸ்னத்தை தனிகள் என்று கூறுவார்கள். தனக்கு அருகில் உள்ளதையே எடுத்து உட்கொள்வார்கள். 2 விரல்களால் சாப்பிடுவதை வெறுத்தார்கள். இது ஷைத்தானின் முறை என்று கூறியுள்ளார்கள். சுரைக்காயை அவர்கள் பெரிதும் விரும்பினார்கள். சாப்பிட்டு முடித்ததும் விரல்களை சூப்பிக்கொள்வார்கள். சாப்பாட்டின் கடைசி பகுதியில் பரக்கத் நிறைந்து இருக்கிறது என்று பகிர்ந்தார்கள். சாப்பிட்டு முடித்ததும் இறைவனை துதிக்கொள்வார்கள். உன்னத நபி உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கும் மனப்பான்மை இறகையிலே அமைந்திருந்தன. தமக்கு இழைக்கப்பட்ட எந்த தீமையும் அவர்கள் மன்னித்து விடுவார்கள். மக்களேயே சிறந்த பொறுமையாளராகவே விளங்கினார்கள். எதிரியை தண்டிக்கும் ஆற்றல் இருந்தும் அவர்கள் எத்தனையோ பேரை மன்னித்திருக்கிறார்கள். பெருமை கூறிய பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் புண்படுத்தவில்லை. அவர்கள் உள்ளம் புறம் தூய்மையாக இருந்தன. அவர்கள் உள்ளம் தெளிவானது. உள்ளத்தைப் போலவே அவர்களின் முகமும் தெளிவாக இருந்தது. சினமும் மகிழ்ச்சி அந்த முகத்தில் பிரதிபலித்தன. அவர்கள் விரும்பாத செயலை ஒருவர் செய்தால், அவர்களுக்கு எதிரில் செய்தால் அவர்கள் பொருந்திக் கொள்வார்கள். அவர்கள் மனத்தை புண்படுத்த மாட்டார்கள். புனித பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மாண்பாளர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவமிக்க வாழ்வாக வாழ வேண்டியும் அன்னலார் ஈர்வுலக அரசராக இருந்தும் கூட பெருமை கொள்ளாது எளிய வாழ்வு வாழ்ந்ததுடன் கடைவீதிக்கு செல்லும் நேரமெல்லாம் பிறை வீட்டை தட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவீதிக்கு செல்கிறார், எதுவும் வாங்கியவா என கேட்டு நன்னோக்கு உத்தம நபி அவர்கள் யார் வந்து கேட்டாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து உதவினார்கள். ஒரு நாள் யாரோ ஒருவர் பெருமானார் அவர்களிடம் சிறிய உதவி கேட்டார்கள். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய உதவி செய்தார்கள். இதே இன பந்தங்கள் எல்லோரிடமும் நீங்கள் இன்னும் முரண் வழியில் செல்வது சரியில்லை. இன்று நீங்கள் இப்பொழுது முஸ்லிமாகி விடுங்கள். எனக்கு பெரியதொரு உதவி செய்து விட்டார்கள். உங்களுக்கு பெரியதொரு செய்து விட்டார்கள். இவ்வாறாக ஈருலக இரட்சகன் எம்பெருமானின் இயற்குணத்தை அடுக்கிக் கொண்டே போகலாம், நேரம் போதாது. அத்தகைய பேரன்புக்குரிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்களின் மீது ஸலவாத் என்னும் காணிக்கையை அணிதினமும் ஒளிந்து ஈருலகிலும் ஜெயம் பெறுவோம். அன்னாரை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.